எங்களுக்கு யாரும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுங்க. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி உப்பனாறு வாய்க்காலை ஒட்டிய ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் 65 வயதான சாவித்ரி. இவரின் கணவர் ரங்கநாதன் இறந்து விட்டதால் மகள் சித்ரா, மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் அரசு இலவசமாக கொடுத்த 240 சதுர அடி இடத்தில் வீடு கட்டி வசித்து வந்தனர். மருமகன் சுரேஷ் டிரைவராக பணியாற்றி வந்தார். அவ்வப்போது கிடைத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து வீட்டின் மாடி கட்டிடத்தை கட்டி முடித்தனர். இந்த வீட்டின் புதுமனை புகுவிழா வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் மேட்டுப் பகுதியைச் சேர்ந்த சாக்கடை நீர் அனைத்தையும் வெளியேற்றும் வழியாக உள்ள உப்பனாறு வாய்க்காலில் கரையை பலப்படுத்தி சீரமைக்கும் பணிகள் 6 மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வந்தது. இதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் வாய்க்காலின் மண் அள்ளும் பணிகள் நடைபெற்றன. இதனால் வாய்க்கால் ஓரம் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு அதிர்வு ஏற்பட்டு வீடு சாயும் நிலைக்கு வந்ததால் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் ஒப்பந்ததாரர்களிடம் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது சாவித்ரி புதிதாக கட்டிய 3 மாடி வீடு லேசாக சாய்ந்தது. இதனையடுத்து வாய்க்கால் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் சாவித்ரி குடும்பத்தினர் முறையிட்டனர். முன்னாடி வீடு தூக்கும் போதே எனக்கு கால் வந்துச்சு, உங்க வீட்டை வந்து அடி தூக்குதுமான்னு சொல்லி கால் வந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்து பார்க்கறதுக்குள்ள வந்து இங்கே கேட்டுட்டே இருக்காங்க. ஊர் ஜனம் அவங்க ஓடிட்டாங்க, இங்கே வேலை செஞ்சவங்க ஓடிட்டாங்க. போலீசாரும் பொதுப்பணித்துறையினரும் அங்கு வந்து பார்வையிட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அன்பழகனிடமும் வீடு சாய்ந்துள்ளது என புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து அன்பழகனும் அங்கு வந்து வீடு சரிந்துள்ள பகுதியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த 3 மாடி வீடு சீட்டுக்கட்டு போல சரிய தொடங்கியது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் தலைதெறிக்க ஓடினர். வீடு அப்படியே சரிந்து 3ஆம் தளம் தனியாக பிரிந்து கால்வாயிலும் 2ஆம் தளம் தனியாக பிரிந்து கால்வாயின் மேற்புறத்திலும் நொறுங்கி விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக வெளியே நின்றிருந்தவர்களும் ஓடியதால் யாருக்கும் எந்த ஆபத்தும் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இந்த வீடு விழும்போது அருகில் இருந்த ஓட்டு வீடும் சரிந்து வாய்க்காலில் விழுந்தது. இதையடுத்து ஆட்டுப்பட்டியை சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலிருந்து வந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் அங்கு வந்த பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். வீடு இடிந்து விழுந்தது குறித்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். அதை ஏற்க மறுத்த பொதுமக்கள் மறியலை தொடர்ந்தனர். இதையடுத்து தகவலிருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்டுப்பட்டிக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதில் 3 மாடி கட்டிடம் மட்டுமல்லாது அந்த கட்டிடத்தை சுற்றியுள்ள பல வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட காரணத்தால் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் இரவு முழுவதும் தங்களது வீடுகளில் தங்காமல் சாலைகளில் தங்கியிருந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் இதுகுறித்து கூறுகையில், எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துவிட்டு பக்க சுவர் பணியை தொடர வேண்டும், பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் அங்கே வந்து வெளியே இருந்ததுனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தெரியல. உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் எங்களுக்கு பயந்துன்றதுல இதை நீங்கள் வந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உதவி செஞ்சு மக்களை காப்பாற்றி கொடுக்கணும். இந்த வாய்க்காவை நோண்டி தான் மஸ்ட் பட்டா கொடுக்காம வாய்க்கா நோண்டி தான் இது மாதிரி எல்லாரும் பாதிப்படுது. ஒரு தண்ணியில சோறு இல்லாத ரோட்ல படுத்து கிடக்குறோம் சார். நாங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. எங்களுக்கு இது வந்து நடவடிக்கை எடுங்க ஐயா, நீங்க தான் செய்யணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு குழந்தைங்களை வச்சிருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக. நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க 7 பிள்ளைங்க வச்சுக்கிறோம். அந்த வீட்டில் 7 பிள்ளைங்க வச்சுக்கிறோம். அந்த 7 பிள்ளைங்களுக்கு உயிருக்கு பயமா இருந்துன்னு நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு தண்ணி இல்லாத வெளியில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் இது எப்போ விழுன்னு தெரியாது, எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் ஏதாவது பார்த்து எதனா பண்ணுங்க. இந்நிலையில் ஆட்டுப்பட்டி உப்பனார் வாய்க்காலில் விழுந்த 3 மாடி கட்டிடம் தற்போது காட்சி பொருளாக மாறியுள்ளது. இதனிடையே வீடு சரிந்து விழுந்ததில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடன் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய முதல்வர் மாற்று வீடு தருவதாகவும் நிதி உதவி தருவதாகவும் தற்காலிகமாக பள்ளி கொட்டகையில் தங்க வைப்பதாகவும் உறுதியளித்தார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் ரூபாய் 75,000 நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும், அதே பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும், அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரரிடம் இழப்பீடு தொகை பெற வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்களுக்கு நிதி உதவி வழங்க அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அந்த அட்டவணை இனத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தினருடைய அந்த குடும்ப சூழ்நிலை, வீடு இழந்து நிற்கதியாக நிற்கக்கூடிய இந்த நிலையை உணர்ந்து பார்வையிட்ட அந்தந்த கட்சிகளுடைய சார்பில் நிவாரண உதவிகளை வழங்க முன்வர வேண்டும். புதுமனை புகுவிழா காண இருந்த வீடு தற்போது ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தால் காட்சி பொருளாக மாறியுள்ள நிகழ்வு
வீட்டு உரிமையாளர் மட்டுமின்றி அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி மாவட்ட செய்தியாளர் ஜெயக்குமாருடன் செய்திக்குழு.